ஈர்ப்பு. பொதுவாகவே ஈர்ப்புன்னு சொன்னாலே நம்மளுக்கு மனசுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்னவா இருக்கும்னா, இன்னொரு நபர் மீது வருகிற ஈர்ப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஈர்ப்பையே இங்கே 6 வகைப்படுத்தி வச்சுருக்காங்க மக்களே. அந்த 6 வகையை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ஈர்ப்பு தான் உடல்சார் ஈர்ப்பு. இந்த உடல் ஈர்ப்பு என்பது தொடுதல் மூலிமா வரும். ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிக்கும் போது நான் ஸ்ட்ராங்காக உணர்றேன், நான் தனிமையாக இல்லை, எனக்கு பயம் இருந்தால் ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டே எனக்கு அந்த பயம் போயிடும். ஒருத்தவங்க தோள் மேலே சாயும் போது எனக்கு அன்பு கிடைக்குது, அன்பை பெறுறேன் அப்படின்னு இருக்குது இல்லையா? அதுதான் தொடுதல் மூலயமா ஈர்ப்பு ஏற்படுகிறது. இரண்டாவதாக பார்க்க போகிறது உணர்ச்சி ஈர்ப்பு. அதாவது உணர்ச்சி ஈர்ப்பை கரெக்டாக சொல்லணும்னா, நம்ம அப்பா அம்மா இல்லை அண்ணன் தங்கச்சியோட பழகின ஒரு பாசம் இருக்கு இல்லையா, அந்த அன்பானது வேற ஒரு நபரிடம் அது பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு ஏற்படும். இல்லைன்னா எங்கள் அண்ணன் கோபமாக இருப்பாங்க, எங்கள் அக்கா பாசமாக இருப்பா, அதே பாசத்தை வாங்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே உணர்ச்சி ஈர்ப்பு தான். மூணாவதாக பார்க்க போகிற ஈர்ப்பு காதல் ஈர்ப்பு. இந்த காதல் ஈர்ப்பை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே இந்த காதல் ஈர்ப்பை சொல்ல தெரியும். ஸோ என்னன்னா, ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வர ஒரு ஈர்ப்பு தான் காதல் ஈர்ப்பு. இந்த காதல் ஈர்ப்பு இருக்கிறதுனால பாலியல் ஈர்ப்பு இதில் சேருமானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நமக்கு காதல் ஈர்ப்பு வர நபர் மீது பாலியல் ஈர்ப்பு இல்லாமல் கூட வரும், வெறும் காதல் ஈர்ப்பு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ஈர்ப்பு பாலியல் ஈர்ப்பு. இந்த பாலியல் ஈர்ப்புக்கு காதல் ஈர்ப்பு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த பாலியல் ஈர்ப்பு ஒருத்தவரை பார்க்கும்போது அவங்களோட நமக்கு உடல் உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். உடல் மீது இருக்கிற ஆசைகள் தான் பாலியல் ஈர்ப்பு. இந்த பாலியல் ஈர்ப்புன்னு சொன்ன உடனே காதல் ஈர்ப்பை இதில் எடுத்துக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ரொம்ப தெளிவாகவே இருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஈர்ப்பு அழகியல் ஈர்ப்பு. இந்த ஈர்ப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்னால், நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்க்கும்போது இதை என்னைக்காவது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஒவ்வொரு பொருளையும் நம்ம ரசித்து வாங்குவோம் இல்லையா. இது அழகாக இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, அந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்குவோம்ல, அதுதான் அழகியல் ஈர்ப்பு. அடுத்ததாக பார்க்க போகிறது அறிவுசார் ஈர்ப்பு. இப்போ ரொம்பவும் புத்திசாலியாக இருக்கிறவங்கள நமக்கு பிடிக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ யார் ரொம்ப திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். என்னன்னா, இவங்க இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க, இவங்க கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், இவங்களோட நம்ம பேசலாம் பழகலாம் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு தோணுது இல்லையா, அதுதான் அறிவுசாரி ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு எல்லாமே ஒருவர் மீது ஏற்படுமானா கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான். நீங்கள் பழகிற எல்லாரை பற்றியுமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இவங்களை நமக்கு எதுக்கு பிடிக்கும், இவங்கக்கிட்ட நமக்கு பிடிச்ச எந்த ஈர்ப்பு செயல்படுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் எத்தனை வகையான ஈர்ப்பு இருக்குது, எத்தனை வகையான ஈர்ப்பால் நீங்கள் ஈர்க்கப்பட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.